நடந்தது கொலையல்ல, இது ஒரு விபத்து என்று உண்மையை உணர்த்தியது கண்காணிப்பு கேமரா. ஆம், தென்காசி மாவட்டம் இலஞ்சி பகுதியைச் சேர்ந்த சுப்பையா, இவரது மகன் பெயர் ஆனந்த். இவர் ஐந்தருவி செல்லும் வழியில் மோட்டார் சைக்கிளில் வந்தபொழுது கீழே விழுந்து படுகாயத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அப்போது அந்த பகுதியில் வந்தவர்கள் அவரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தென்காசி அரசு மருத்துவமனையில் ஆனந்துக்கு சிகிச்சை அளித்தும் பலனின்றி இறந்தார். அவர் விபத்தில் இறக்கவில்லை, யாரோ அவரை கொலை செய்து விட்டார்கள் என்று அவரது உறவினர்கள் ஒன்று கூடி தென்காசி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் நாகசங்கரிடம் புகார் அளித்தனர். இந்த சம்பவம் குறித்து குற்றால போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து பார்த்தபொழுது விபத்து நடந்த இடத்தின் அருகே இருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வில் ஆனந்த் அதிவேகமாக ரோட்டை கடந்து வரும்போது ரோட்டின் குறுக்கே இருந்த வேக கட்டுப்பாடு மீது ஏறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது தெரிய வருகிறது. ஆகவே கண்காணிப்பு கேமரா உண்மைத்தன்மையை ஊருக்கு உணர்த்தியதால் ஒரு வழக்கு நிறைவு செய்யப்பட்டது. ஊடகமலர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சிவஹரி சங்கர்.